ஊர்ல என் தங்கச்சி நிர்மலா எப்படா இருக்கு? கந்தா, ஆண்டவன் அதுக்கு ஒரு நல்ல வழியை காட்டினான்டா. அப்படியா? நீ ஜெயிலுக்கு வந்ததும் யாரோ ஒரு பெரிய இடத்து பையன் உன் தங்கச்சி நிர்மலாவை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டான்னு கேள்விப்பட்டேன். என் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஏன்டா இப்படி கண் கலங்குற? நல்ல காரியம் நடந்ததுக்காக சந்தோஷப்படுவியா? அண்ணன்காரனா உயிரோடு இருந்தோம் என் தங்கச்சிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய முடியாமலே போயிடுச்சு பத்தியா. என்ன பண்றது? அது நீயா தேடிக்கிட்ட தண்டனை. அந்த அநாத பொண்ணு கற்பகத்தை மாணிக்கத்துக்கிட்டே இருந்து காப்பாத்த நீ எவ்வளவோ போராடின. ஆனா விதிக்கிட்டே இருந்து காப்பாத்த உன்னால முடியலையே. கற்பகத்தோட வாழ்க்கை பாழா போயிடுச்சு. நீ என்னடா சொல்ற? யாரோ ஒரு மைனரு அந்த பொண்ணை மயக்கி கல்யாணம் பண்ணிக்கிட்டு கடைசியில கைவிட்டுட்டு போயிட்டாங்க. அந்த கொடுமையை நீ நேர்ல பார்த்தா உன் உயிரையே விட்டுட வேடாம். கற்பகத்துக்கா இந்த கதி? அண்ணா அண்ணான்னு வாய்குளியா மனங்குளியா கூப்பிடுமே, அதுக்கா அந்த நிலைமை? மிருக மனசு படைச்சவங்க கூட அந்த பொண்ணு முகத்தை பார்த்தா உருகி விலகி போயிடுவானே, அதுக்கா அந்த நிலைமை? கற்பகத்தோட வாழ்க்கையை படுதாசப்படுத்த அயோக்கியனை பழிக்கு பழி வாங்காம விட மாட்டேன். பழிக்கு பழி வாங்காம விட மாட்டேன். சந்தை தப்பிச்சு வரா சார். ஆமா சார், அந்த ஆமா சார். மரியாதையா இறங்கி வந்துரு, இல்ல ஒன்று சுட்டுடுவேன். ஓடிவாங்க. குழந்தைகளே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தவறாமல் வந்து பிரார்த்தனை செய்யும் உங்களை இறைவன் ரட்சிப்பார். பாவிகளை ரட்சிக்கவும், துன்பப்படுறவங்களை காக்கவும், கவலைப்படுறவங்களுடைய கண்ணீரை துடைக்கவும் தான் இறைவன் மனிதனாக பிறந்தார். அவளோட கண்ணீரை கூட ஆண்டவர் துடைப்பாரா? கட்டாயம் துடைப்பார்களா? இல்லையாவா சிஸ்டர்? ஏன் கவலை தீர்க்க கூட ஆண்டவன் வருவாரா சிஸ்டர்? நிச்சயமா வருவார் உமா. சிஸ்டர், இங்க எல்லாரும் இயேசுவை கும்பிடுறோம், உமா வீட்டுல முருகனை கும்பிடுறோம், நாங்க பெருமாளை கும்பிடுறோம். இதுல எந்த கடவுள் சிஸ்டர் வருவாரு? எல்லா கடவுளும் ஒருத்தர் தான். ஒரே சர்க்கரையில தான் லட்டு செய்யறோம், ஜிலேபி செய்யறோம், மைசூர் பாக் செய்யறோம். அதெல்லாம் பேரால மாறுபட்டு இருந்தாலும் எல்லாம் சர்க்கரை தானே. இயேசு, முருகன், பெருமாள் எல்லாரும் ஒண்ணுதான், வேறுதான் வேற. நீ எந்த கடவுள்கிட்ட வேண்டினாலும் அந்த கடவுள் மனித உருவத்துல உங்ககிட்ட வந்து உன் கவலையையும் கண்ணீரையும் துடைப்பார். காலம் முழுதும் உன்னை காப்பார். எல்லாரும் வீட்டுக்கு போகலாம். உமா, ஏண்டி அழற? அதான் கடவுள் வருவாரு, உன் கவலையை தீர்ப்பாருன்னு சிஸ்டர் சொல்லிட்டாங்கல்ல, பிறகு ஏண்டி அழற? கலா, நேரமாச்சு.
அப்பா தேடுவாரு. புறப்படுமா? உமா நீ வாடி, உன்னை வீட்டுல இறக்கி விட்டு போறேன். பரவாயில்ல, என் வீடு பக்கத்துலதான் இருக்கு, நான் நடந்தே போயிடுறேன். நீ போயிட்டு வாக்கலாம். டாடா டாடா. கடவுளே, எல்லா பிள்ளைங்களுக்கும் அப்பா இருக்காங்க, எனக்கு மட்டும் இல்ல. என்னை எங்க அம்மாவையும் அனாதையா விட்டுட்டு அவர் எங்கேயோ போயிட்டாரு. உங்களை சிலுவையில அரைஞ்சவங்களுக்கே நீங்க இறக்கம் காட்டுனீங்கன்னு சிஸ்டர் சொன்னாங்க. இந்த சின்ன குழந்தைக்கு இறக்கம் காட்ட மாட்டீங்களா? எங்க அப்பாவை என்கிட்ட கொண்டாந்து சேர்க்க மாட்டீங்களா? எங்க அப்பா சீக்கிரமா கொண்டாந்து சேர்த்துருங்க கடவுளே. அம்மா நீ எந்த கடவுள்கிட்ட வேண்டினாலும் அந்த கடவுள் மனித உருவத்துல உன்கிட்ட வந்து உன் கவலையையும் கண்ணீரையும் துடைப்பார். கடவுளே, எங்க டீச்சர் சொன்னபடியே நீங்க வந்துட்டீங்களா கடவுளே? எங்க கவலையை தீர்க்க நீங்க வந்துட்டீங்களா கடவுளே? கடவுளா? நான் கடவுள் இல்லம்மா, என்ன அப்படி கூப்பிட்டாரு. பின்ன எப்படி கூப்பிடுறது கடவுளே? பாத்தியா, மறுபடியும் கடவுளேங்கிறியே. மாமான்னு கூப்பிடு. சரி கடவுள் மாமா. கடவுள் மாமாவா? சரி சரி, நீ வீட்டுக்கு போமா. நீங்களும் வந்தார். கடவுள் மாமா வந்திருக்காரு, வந்து பாருமா. வாமா வாமா. கடவுள் மாமா, இவங்கதான் எங்க அம்மா. கற்பகம், உன்னை தேடிக்கிட்டாமா நான் ஓடி வந்தேன். இவ்வளவு சுலபமா உன்னை சந்திக்க முடிஞ்சதுக்கு நான் ஆண்டவனுக்கு நன்றி செலுத்துறேம்மா. கற்பகம், உன்னை ஒரு பாவி மோசம் பண்ணிட்டான்னு கேள்விப்பட்டேன். யார் அந்த அயோக்கியன்னு சொல்லு. அவன் உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வைக்கிறேன். சொல்லுமா, சொல்லு. கற்பகம், ஏன் மாடுற? ஏன் வாமா, வா, இப்படி உட்காரு. ஏன் மாடுற? என்ன ஆச்சு? சொல்லுமா, சொல்லு. அவ பேச மாட்டா. பாட்டி பாட்டி, இந்த கடவுள் மாமா எங்க அப்பா என்கிட்ட கொண்டாந்து சேர்க்கறதுக்காக வந்திருக்காரு. மாமா நீங்க பேசிக்கிட்டே இருங்க, நான் இதோ வந்துட்டேன். தம்பி, யாரப்பா நீ? அம்மா, நான் கற்பகத்தை கூட பிறந்த சகோதரியா நினைச்சு பாசம் காட்டினேன். அதோட அவல நிலையை கேள்விப்பட்டு ஓடி வந்தேன். இது ஏமா இப்படி இருக்கு? கல்யாணம் பண்ணிக்கிட்டவன் ஒரு குழந்தையே பிறந்ததுக்கு அப்புறம் கைவிட்டுட்டு போயிட்டான். அந்த அதிர்ச்சியில இவளுக்கு சித்த பிரமை ஏற்பட்டுருச்சு. சித்தப்பிரமை? உட்காருங்க தம்பி. கர்த்தருடைய தயவாலே எனக்கு நிறைய வசதி இருக்கு. ஆனா எனக்கு குழந்தை குட்டி சொந்தம் பந்தம் எதுவுமே இல்லை. அதனாலதான் அனாதையா தவிச்சுக்கிட்டு இருந்த இவங்களுக்கு இருக்க இடமும் சாப்பாடும் கொடுத்து அந்த குழந்தைய கான்வென்ட்ல படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். உங்க பெரிய மனசை எப்படி பாராட்டுறதுன்னே தெரியல. அம்மா, கற்பகத்தை இந்த கதிக்கு ஆளாக்குன பெரிய மனுஷன் யாருன்னு தெரியுமா? தெரியும்பா, தெரியும். மங்களபுர ஜமீன்தார் ராஜமோகன் தான் அவரு. மங்களபுரம் ஜமீன்தார் ராஜமோகன். கடவுள் மாமா, கடவுள் மாமா, கடவுள் மாமா. கடவுள் மாமா வந்தாரு, அவர் கருணையை நமக்கு தந்தாரு. கடவுள் மாமா வந்தாரு, அவர் கருணை நமக்கு தந்தாரு. கவலை எல்லாம் தீர்ப்பாரு, நம் காலம் முழுதும் காப்பாரு. கடவுள் மாமா வந்தாரு, அவர் கருணையை நமக்கு தந்தாரு.
வந்தாரு இருளில் ஒளியாய் கருணை மழையாய் காட்சி தந்தாரு இயேசு புத்தன் காந்தி வடிவில் இங்கே வந்தாரு இருளில் ஒளியாய் கருணை மழையாய் காட்சி தந்தாரு விண்ணின் உயர்வே வீரத்தின் உருவே மண்ணாய் போன பொன்னான வாழ்வை மலரச் செய்வாயே மண்ணாய் போன பொன்னான வாழ்வை மலரச் செய்வாயே கடவுள் மாமா வந்தாரு அவர் கருணை நமக்கு தந்தாரு அம்மா இங்கே சும்மா சிரித்து அவளே அழறாளே அப்பா எங்கே நான் அறியேனே அனாதையானேனே அம்மா இங்கே சும்மா சிரித்து அவளே அழறாளே அப்பா எங்கே நான் அறியேனே அனாதையானேனே